தீபாவளிய பட்டாசெல்லாம் வெடிச்சு குதூகலமா கொண்டாடலான்னு பார்த்தா மழை நம்மள வெச்சு செஞ்சுட்டு போயிடுச்சுங்க. அதாவது வருஷம் திமுக சார்பில் மழைக்காக நாங்க 4000 கோடி செலவு பண்ணிருக்கோம். நீ பார்த்த 1 கோடி. சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுமே சுத்தமா தூர்வாரி இருக்கும், வடிகாலெல்லாம் சீரமைச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போதான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல சொல்லணும்னா இது வெறும் ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இன்னும் பாக்கலையே அப்படின்ற மாதிரி டிசம்பர்ல வெளுன்னு வெளுத்து வாங்கும். இன்னைக்கு ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க பார்த்தா முக்காவாசி ஏரியா மிதந்துட்டு இருக்கு. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி திமுக காரங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கணுமே, ஆஹா ஓஹோன்னு இருக்கு. இன்னைக்கு அச்சோஸ் ரியாக்ஷன்ல மலையும் தமிழ்நாடும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. முதல் வீடியோவே நம்மளோட அண்ணன் சேகர் பாபுவும் நம்ம அக்கா மேயர் பிரியா அவங்களும் நின்றுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுல திமுகக்கு ஏன் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டவங்க என்ன நினைப்பாங்க, ஓட்டு போடாதவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. மாபெரும் விளக்கங்க. கடைசியில தான் இருக்கு ட்விஸ்டே. இந்த வீடியோ முதல்ல பாத்துருவோம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கணும்ல, அதனால அண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். எங்க முதல்வரோட முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பேற்றணும்னு சொல்ல வார்த்தை, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றி மகிழ்வார்கள், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார். கூச்சமே இல்ல. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாக்களிச்சவங்க எவ்வளவு நல்லவங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா, வாக்களிக்காதவங்க பேர்பட்ட ஆட்சிக்கு போய் நம்ம வாக்களிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்களா. என்ன மனுஷன். அண்ணன் பேசுனதுக்கும் இவர் கொடுத்த கவுண்டருக்கும் ஆஹா பொருத்தமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அவர் இவ்வளவு அஃபென்ஸ் எல்லாம் பேசிருக்க கூடாது. நீங்க போய் பாருங்க, என்னதான் தண்ணி ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் 3வது நாள் ஓடிடுங்க. அந்த அளவுக்கு திமுக தான் தமிழ்நாடு தங்கமா தாங்குது. அப்படி இருக்கும் போது திமுக பத்தி இப்பெல்லாம் பேசினா எப்படிங்க? என்னாலே இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, பாத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சின்னவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மழை காலத்துல மக்களை எப்படி பாதுகாக்கணும், மக்களை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. அது சின்னவர் சொன்னது, அதாவது விளம்பரமும் நிலவரமும். வாங்க வீடியோ பாத்துருவோம். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களோடு பேசு, மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய் அப்படின்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பணிகளை செய்யறோமோ இல்லையோ, இந்த மழையில மக்களோடு நாம இன்னும் அப்படிங்கறத நம்ம இந்த மழையில நம்ம நிரூபிச்சு காட்ட வேண்டும். ஆமா, பாத்தீங்கல்ல, மக்களோட அவங்க நிக்கிறத நிரூபிச்சு காட்ட போறாரு எங்க சின்னவர். கொசு எவ்வளவு இருக்குது, ஒரு கரண்ட் இல்ல, நேத்து கரண்ட் போச்சா, மழை தண்ணி இருந்தா பரவாயில்ல, காவ தண்ணி வச்சு என்ன பண்ணுது, ஒரு பொதுமனு குழந்தைங்க நடுக்க முடியல, அங்கங்க பூச்சிங்க வருது, ஒரு பாம்புங்க வந்தா கூட என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற ஏரியா எல்லாம் தண்ணி நிக்கிறது கிடையாது. இந்த பேரு பொதுமக்கள் இருக்கிற ஏரியால மட்டும் தான் தண்ணி நிக்குது. ஆள்னால இங்க தண்ணி நிக்குது. எப்படிதான் நாங்க வாயிருக்கு சாப்பிட முடியல சார், உள்ள உட்காந்து ஒரே நாத்து அடிக்குது, குழந்தைங்க வெளியே வர முடியும். ஆக இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, பேசுறதெல்லாம் விளம்பரத்துக்கு மட்டும்தாங்க, நிலவரத்துல அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க என்னத்த குறை சொன்னாலும், என்னத்த ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவரு சரியில்லைன்னு சொன்னாலும் நாங்க செய்யறதா செய்வோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் மழை வரும், மக்கள் கஷ்டப்படுவார்கள். அதே போல இந்த ஆண்டும் மழை காலம் ஆரம்பித்து விட்டது, மக்கள் கஷ்டப்படவும் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றத இந்த வீடியோல சிம்பாலிக்கா சொல்றாங்க. அடுத்து ஒரு அம்மா அவங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்க சிச்சுவேஷனுக்கு பர்ஃபெக்டான டெம்ப்ளேட் தான். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறேன். இந்த நேத்து முந்தநாள் பெஞ்சது பாத்தீங்களா மழை, அதுக்கு சிச்சுவேஷன் டெம்ப்ளேட்டும் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. என்ன நீச்சல் அடிக்க விட்டாரு? அதான் ஒவ்வொரு மழைக்காலம் வரும்போதும் மக்களுக்கு படகு கொடுக்குறாங்க, அவ்வளவு நல்லது செய்யறாங்க. அந்த நல்லதெல்லாம் தெரியல பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் தலைவரை குறை சொல்றதை என்னால கேட்க முடியலைங்க.
அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ரோடு வசதி எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சிறப்பா இருக்குங்க. ஏதோ 1-2 இடத்துல குண்டும் குழியுமா இருக்குது, அது ஒரு குத்தன்னு அதையும் எடுத்து போட்டுறாங்க. மழைக்காலங்கள்ல குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல தண்ணி நிக்கதான் செய்யும், வெயில் அடிச்சா காஞ்சு போயிடுங்க. இதெல்லாம் ஒரு குத்தம்னு ஆர்ட்னு அந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு ஆர்டிஸ்ட்ல வந்து தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னு நம்ம தலைவர் வீர வசனமா ஏந்திரிச்சு நிக்கிறாரு. இதை ஒரு மீமா போட்டுட்டு இருக்காங்க. ச்சே, அவரு இந்த மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காகவும் எவ்வளவு நலத்திட்டங்கள் எவ்வளவு உதவிகள் செய்யறாரு, அதெல்லாம் உங்க யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஏதோ 1-2 செய்யாம விட்டாரு, அத மெயின் விஷயமா ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் கிட்ட காட்டுறீங்க பாத்தீங்களா? எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த 2021 எலெக்ஷன் அப்போ நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் இந்த பாட்டை போட்டு தான் வைப் ஆயிருப்பாங்க. அந்த பாட்டை எங்க எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இது செஞ்சு சார், இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், போடுங்க சார். ரெடி 1. மழை காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணி இந்த பாட்டை போட்டிருக்காங்க. என்ன இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. இதுல நம்ம விமர்சனம் சொல்றதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு அச்சோஸ் ரியாக்ஷன்ல மழையும் தமிழ்நாடும், அதாவது இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைலர்லயே இந்த காட்டிருச்சு. அதுக்கு தமிழ்நாடு எவ்வளவு தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கு தமிழக அரசு என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காங்க, திமுகவை சேர்ந்தவங்க என்னென்னலாம் உருட்டி இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு அச்சோஸ் ரியாக்ஷன்ல பார்த்தோம். சோ இதே மாதிரி அச்சோஸ் ரியாக்ஷன்ல வேற எதை பத்தி யாரை பத்தி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோவை குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியா மாத்துங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிடுங்க. இது போன்ற பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசு தமிழா பேசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டாமே. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.